சொல்லுங்கப்பா. கேக்குறாருல கங்கை அம்மன், சுஜிலா, வேற என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா இன்னும் வேணா நான் பாட்டு பாடாம இருந்தேன் ஐயா. இது என்ன யார் பாடினது, எப்ப பாண்டிய, என்ன சுதி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சது பாடினேன். என்ன நான் பாட்டையா நான் வேட்டி மடிச்சுக்கிட்டு யார் பாடினது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளவு தூரத்துல வந்து தள்ளி உட்கார்ந்துருக்கேன் கூப்பின்னு சொல்லி. ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு இருந்தாலும் கூட ஆண்கள் தான் உழைக்கிறோம், ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல சார். ஆண்கள் உழைக்கிறத நான் மறுக்கவே இல்லை சார். ஆண்கள் உழைக்கிறீங்க தான். பொறுப்பா இருக்கா நான் நிரூபிக்கிறேன் சார். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்றேன்? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொய் சுமந்து தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆயா வந்து தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயா அர்த்தம். எப்படி பாயிண்ட் சொன்னாங்க? சரியான பாயிண்ட். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. அவ்வளவுதான் சார். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்லும், அது போல ஒரு பெண்ணும் குடும்பத்தை சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காது. ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி கட்டுவாங்க, இல்லைன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவில் தெரிய வேண்டியதான். சார் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்கள சிங்கங்கள் தான். இப்போ தாத்தாவும் எல்லாம் கட்டுறாங்க, எல்லாரும் கட்டுறீங்க, சந்தோஷம். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான், ஒத்துக்கிறேன் சார். பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேட்கறது சரிங்களா? பெண்கள் கை தட்டுங்கக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த புல் எப்படி இருக்கும்? மரம் எப்படி இருக்கும்? மரம் சாஞ்சு அடியோட விழுந்துரும். ஆனா புல் எப்படி சாக்கும்? அது பாட்டுல சாயாம இருக்கும். இப்ப வலிமையை சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்கா கையா பெண்களா? ஆண்கள் மரம் மாதிரி, மழையோ புயலோ வந்தா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். ஆனா அந்த புல்லு சாயாது. மாடு வந்தா மேஞ்சிரும், சாணிதான் மிச்சம். சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார். பெண் பொறுப்பன் கௌதமி ஏன் தெரியுமா சொல்றேன்? பெருசா ஆண்கள் எல்லாம் உடம்பு வலிக்குது, மனைவி சரியில்லை, மன வேதனையில தண்ணி அடிக்கிறீங்கல்ல, ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழையதான் அடிக்கிறான். உங்களுக்கு தான் பித்தலுக்கு பிடுங்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவி நாங்களா சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனா சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விளங்கலன்னு பெண்கள் நாங்களா ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளை போட்டு ஆளுக்கு பதிலா பிடிச்சு திட்டு போயிட்டே இருக்கான் சார். தமிழ்நாடே தலைநிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் ஒரு பெண் தெரியுங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். கவிஞர் தபுசங்கர் தான் அழகா சொல்லுவாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். வட்டி கட்டாமையா கட்டிட்டேன். அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், ஆனால் அவன் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா கணவன் மனைவியை குழந்தையா பாக்கணும் சார். கணவன் மனைவியை குழந்தையாக்க பாக்கணுமா? எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார். குழந்தை கொடுக்க, ஒரு மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் இன்பம், தன் மனைவி குழந்தையாக பார்த்து கொள்வதில் இன்பம் சார். அது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கணவன் மனைவியை நினைக்கணும் சார். மனைவி கனவை நினைச்சு ஒரு பூஜைக்கேத்த பூ அப்படி சார். ஒரு குடும்பம் பணியில பார்த்து போய் நீங்க அப்பப்போ எங்களுக்கு தட்டினீங்கன்னா நான் பாடினேன். அது எங்களுடைய இசை கலைஞர்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தெளிவான சொல்லுங்கப்பா. கங்கை அம்மன், சுஜிலா, வேற என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா இன்னும் வேணா நான் பாட்டு பாடாம இருந்தேன் ஐயா. இது என்ன யார் பாடினது, எப்ப பாண்டிய, என்ன சுதி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சது பாடினேன். என்ன நான் பாட்டையா நான் வேட்டி மடிச்சுக்கிட்டு யார் பாடினது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளவு தூரத்துல வந்து தள்ளி உட்கார்ந்துருக்கேன் கூப்பின்னு சொல்லி. ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு இருந்தாலும் கூட பெண்ணுடைய பொறுப்பு என்ன ஏன் சொல்றேன் சார். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியுது. உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அவன் உங்களுக்கு, ரவீனா உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு மனைவி வேணும்.
என்ன புதுசா ஆட வர்றாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்றேன். நான் கேக்குறேன் சார், பொம்மகளிலே எந்த புருஷன்மார்களாவது மனைவி வேணாம்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்குங்க சார். யாருமே தூக்க மாட்டாங்க சார். எக்ஸ்ட்ரா வேணும்னு கேள்வி என்ன தூக்குவோம், யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டியடிக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, உங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். நல்லா தொடச்சுட்டாங்க. அந்த மனைவியோட எத்தனை வருஷம் சார் வாழணும்? எத்தனை வருஷம் வாழணும்? 100 ஆண்டு காலம் வாழணும் சார். 100 ஆண்டு வாழணும். புகழ் வாழணும். என்ன ராசானே வாழணும். வல்லவன வாசையில் போல் வாழணும். வழியில் நீயோ நல்ல துணையாகணும். உனக்கு ஐயா நீயே புருஷனா, நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. வருஷத்தில் மனதை முந்தரை பறித்து முன்னத்தை கொடுக்கட்டா. எப்பத்தான் வரவீங்க எல்லாம் ஏங்குது. அந்த ஒரு நொடி வாழுது. எப்பத்தான் வரவீங்க எல்லாம் ஏங்குது. அந்த ஒரு நொடி வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செடு மேலதான் பேச வச்சேனே. சார், இந்த பாட்டை யார் பாடினா? செந்தில் ராஜலட்சுமி. இது கேள்வியெல்லாம் கேட்பீங்களா சார்? ஆண்டவடி இளையராஜா பாடினாங்க. அப்படியா சார்? நான் கேட்கிறேன், உங்க மகளை இளவரசியா பாப்பீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாப்பீங்கல்ல? அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க உண்மையில கைதிருக்கிற பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை பேச இளவங்காத்த நீங்க ஆக்குறீங்க. நீ இளவரசியா வாழ்ந்தா அங்கேயே வாழ வேண்டியது, இங்க என்ன? எங்க அப்பா அம்மா பாயும் கிடத்துல வீணாங்க விழறோம். அது எங்கோடு கலந்துனா சொல்லணும் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நாளை எப்படி தெரியுமா இருந்தேன்? எப்படி இருந்த? சாணியா மெர்சா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே இருக்க. சார், உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் கேட்டேன். வார்த்தையில கவனம் தேவை. எப்படி கேட்கணும்? வேலைக்காரி வச்சிருக்கீங்களான்னு வேற அர்த்தம். வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசம் ஆனா 12,000. அந்த மாசம் ஒரு மாசம் ஆனா 12,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? மாசம் 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாப்பிள்ள? 18,48. இந்த கடன் வாங்கினது பூரா சொல்றாங்க. என் கணக்கு பிள்ளைய கேட்டா தான் கணக்கு கரெக்டா சொல்லு. கணக்கு பிள்ளை மாசம் 12,000னா 12 மாத்திக்கு எவ்வளவு? 12 மணிக்கு 24. உன் கணக்கா ஓரமாவே வச்சுக்கோ. 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாவா சம்பளம் தருது. நாங்க கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா ஆத்துக்காரியா சமையல் பண்ணி போடுற ஒரு பெண்ணா இப்பத்தனை வேலை பாக்குறமே, 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையும் பெற்று தரமே. என்னைக்காவது பெண்கள்லாம் நாங்க சேர்ந்து எங்களுக்கு மாச சம்பளம் கூட கேட்டுக்கமா சார்? நியாயமான கேள்வி சார். இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போன கூட ஜெயிக்கும். இந்த அம்மா என்ன கேட்கிறாங்க, வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே, நாங்க வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், சாப்பாடு சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், பிள்ளைய பாத்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறோமே, நாங்க சம்பளம் கேட்டோமான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, எங்க ஆண்கள் சார்பா ஒரே கேள்விதான் கேட்கிறேன். நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிடுவான், நீ போடுவா? இதான் எனக்கு இருமா. நாளைக்கே வேலை அதிகமா இருக்குன்னு 4 வேலைக்காரிகளோட நான் வீட்டில் வச்சுக்கேன். 4